கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. ராசியில் உச்ச குரு சூரியன் சேர்க்கை முதல் தரமான ராஜயோகத்தை கடகத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா இது 2-9 பாவங்கள் அதிபதிகளின் சேர்க்கையாக வருகிறது. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் முதலில் சுக்கிரன். அப்போ வாக்குல கவர்ச்சி, வார்த்தைகளால் ஈர்ப்பு. அவர்கள் எதை ஈர்க்கணும்னு நினைக்கிறார்களோ அது நாலேஜை ஈர்க்கணும்னா வார்த்தைகளால் நாலேஜை ஈர்க்க முடியும். வருமானத்தை, ஃபினான்ஷியல் அப்டேட்டை ஈர்க்கணும் அப்படின்னு நினைத்தார்கள்னா அவர்கள் அதனை ஈர்ப்பார்கள். இல்லை ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி, இயல், இசை, நாடகம், மியூசிக் போன்ற துறைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரலுக்கு அங்கீகாரம் உண்டு. இல்லை பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு போன்ற விஷயங்களை ஈர்க்கணும்னு நினைத்தார்களோ அது 1க்கு 2ஆகவே இவர்களுக்கு ஈர்க்க முடியும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்குள் போவோம். ஜூலை மாதம் 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதம் பலன்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு இதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. ராசியில் உச்ச குரு சூரியன் சேர்க்கை முதல் தரமான ராஜயோகத்தை கடகத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா இது 2-9 பாவங்கள் அதிபதிகளின் சேர்க்கையாக வருகிறது. தனஸ்தான அதிபதி சூரியன். இவங்களுக்கு தன காரகனுமே சூரியன் தான். ஏன்னா அவர் தான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அவர் ராசியில் வந்து உட்காரும் பொழுது வருமானத்தை இவர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். குருவும் அங்கே வந்து சேரும் பொழுது பாக்கியத்தை அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறார்களோ அதில் வந்து அவர்கள் ஒரு லக்ஸரியான இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வெளிநாட்டு பயணம் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை லக்ஸரி வெஹிக்கிள் வாங்கி கொள்வது, இவை அனைத்துமே கடகராசிக்காரர்களுக்கு சித்தியாகும். இவர்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் புத்திகாரகன் புதன் ராசியில் வந்து அமரும் பொழுது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். இதனால வந்து என்னன்னா அனைத்து விஷயங்களையும் மின்னல் வேகத்தில் இவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். குறிப்பா ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம், டெக்னிக்கல், நோவல் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஷியல், பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலையை அனுசரித்து இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் முதலில் சுக்கிரன். அப்போ வாக்குல கவர்ச்சி, வார்த்தைகளால் ஈர்ப்பு. அவர்கள் எதை ஈர்க்கணும்னு நினைக்கிறார்களோ அது நாலேஜை ஈர்க்கணும்னா வார்த்தைகளால் நாலேஜை ஈர்க்க முடியும். வருமானத்தை, ஃபினான்ஷியல் அப்டேட்டை ஈர்க்கணும் அப்படின்னு நினைத்தார்கள்னா அவர்கள் அதனை ஈர்ப்பார்கள். இல்லை ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி, இயல், இசை, நாடகம், மியூசிக் போன்ற துறைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரலுக்கு அங்கீகாரம் உண்டு. இல்லை பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு போன்ற விஷயங்களை ஈர்க்கணும்னு நினைத்தார்களோ அது 1க்கு 2ஆகவே இவர்களுக்கு ஈர்க்க முடியும். ஏன்னா சுக்கிரன் இங்கு 3ஆம் இடத்தில் நீசம் அடைய போகிறார். 9ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். சுக்கிரன் வந்து இங்கு 4-11க்கு அதிபதி, 7ஆம் அதிபதியின் பார்வையில் 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில். இப்போ இந்த 3, 9, 7, 11 இது எல்லாமே காம திரிகோணங்களில் வருகிறது. ஒரு விதத்துல பார்த்தா இங்க சுக்கிரன் நீசம்ங்கிறது கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருவதனால் இவர்களுக்கு அது லாபத்தையும் அனுகூலத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா காரகத்துவ அடிப்படையில் சுக்கிரன் நீசம் அப்படிங்கும் பொழுது இந்த காதல், காமம் போன்ற உணர்வுகள் சிக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் என்னன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமத்தில் ராகு குறிப்பா புதிதான விஷயங்களுக்குள் கால் வைப்பது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பயணமாக இருக்கலாம், தெரியாத விஷயம், தெரியாத நபரை நம்பி நாம் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சாட்டன்.
இந்த சாட்டர்ன் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பாக்கியாதிபதியே பாக்கியத்தை பார்க்கிறார். அப்போ இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, குரு அப்படிங்கிறவர் ராசியில் பூச நட்சத்திரத்தில் டிராவல் செய்து கொண்டிருக்கிறார். பூசம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது இங்கு புஷ்கர நவாம்சத்தில் வரக்கூடியது. இதையும் தவிர பூசம் 4ஆம் பாதத்திலும் விசேஷமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது வர்க்கோத்தமம் அப்படிங்கிற அமைப்பையும், இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன், இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு புதன், இந்த 3 கிரகங்களுக்குமே இந்த ரூல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பொருந்தும். இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு விதத்துல பார்த்தோம்னா பிளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கால் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஃபிட்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஜிம் செய்யக்கூடியவர்கள், வாக்கிங் செய்யக்கூடிய நபர்கள், படிக்கட்டில் மேகமாக ஏறக்கூடிய நபர்கள், பாத்ரூமில் கால் வைக்கும்போது வழுக்காமல் இருக்கிறதுக்கு மாதிரி அமைப்புகளை கொஞ்சம் அந்த ரஃப் சர்ஃபேஸை வைத்து கொள்வது நல்லது. இதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இரவு நேரங்களில் கொஞ்சம் குழப்பமாகாமல் இருந்து கொள்ள வேண்டும். கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய சாட்டான் பாகியத்தில் கணவனுக்குண்டான காரகத்துவம் செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு விரயத்தில் வந்து நின்றாலும், ராசியில் இருக்கக்கூடிய சிவராஜ யோகம் உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். சொல்லப்படாத, தெரியப்படாத, மறைக்கப்பட்ட அந்த பழைய விஷயங்களை கூட இவர்கள் கண்டிப்பாக தோண்டி கண்டுபிடித்து விடுவார்கள். வயதில் மூத்தவர்கள் குறிப்பாக பாதங்களையும், இந்த பிளட் பிரஷர், பிபி போன்ற உடல் உபாதைகள் இருப்பவர்கள் அதற்குண்டான உணவு கட்டுப்பாடை எடுத்து கொள்வதன் மூலம் ஒரு நல்ல தேஜஸையும் ஆரோக்கியத்தையும் பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வழிபாடு அப்படின்னு வந்துருச்சுன்னா, குறிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானுக்காக முடிந்தால், வாய்ப்பு கிடைத்தால் திருநாகேஸ்வரம் சென்று செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால நேரங்களில் அங்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்வது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கா கோயில், பிரதான அம்மன் கோயில், பைரவர் வழிபாடு, அதே மாதிரி ஆராகி வழிபாடு, பௌர்ணமி திதிகளில் பிரத்யங்கரா உக்ரமான தெய்வங்கள் வழிபாடு, ராகு காலங்களில் செவ்வரளி மலர்கள் வைத்து செவ்வாய், ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த ராகுவின் வீரியம் கட்டுப்படும் என்று நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். கடகத்துல ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னன்னா, கடகத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு செவ்வாயுடைய 7வது பார்வையும் சனியுடைய 10வது பார்வையும் ஒன்றாக விடுகிறது. அப்போ நாம் கடன் வாங்க தூண்டப்படுவோம். நம்மளுடைய பாக்கியத்துக்காக, இல்லை ஒரு இடம் வாங்குவதற்காக, இல்லை நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக. அந்த மாதிரி நாம் கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நாம் இதற்காக பின்னாடி கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இங்கு செவ்வாய்ங்கிறது உங்களுடைய சகோதரனையோ சகோதரியையோ குறிகாட்டுகிறது. கடகராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மகர வீடு. அது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அப்போ உங்களுடைய பிரதரோ உங்களுடைய சிஸ்டரோ உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தூண்டப்படுவார். கொஞ்சம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கோபப்படுவார். இதனால என்ன ஆகும், அவங்க 2 பேருடைய வேலைங்கிறது ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். நமக்கு அந்த டென்ஷன் 48 நாள் தொடரும். இதனை மட்டும் நாம் கவனமாக பார்த்து கொள்ளணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நேரம் வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நடுவில் இருந்து, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் மூலமாகத்தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் செய்து விடுவது தான் புத்திசாலித்தனம். வாய்ப்பு கிடைக்கும் போது செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ஒரு கவச்சமாக அமையும்.
இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், இதுவரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த மகர வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் சென்று சுக்கிரன் நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்க இருக்கிறார். அதுவும் உக்ர நிலையில் பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை எல்லோருக்குமே தெரியும், சூரியன் கடகராசி மண்டலத்தில் சிவராஜ யோகமாக அமர்ந்து எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த ஆடி மாசம்னாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது ஒரு பெண் ராசியில் சூரியன் சுபபலம் பெறுகிறார். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்தது என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நீச சுக்கிரனை சனி பார்க்கிறார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல 12 ராசிக்கும் வழக்கம் போல் திரும்பவும் நாங்கள் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.